வணக்கம். உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே, ஜோதிட அபிமானிகளே, யூடியூப் நேயர்களே, இன்றைய 2025 16வது பதிவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஜனனி ஜென்ம சவிக்யானாம் வர்த்தவி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லித்தியதே ஜென்ம பத்திரிகா. மாதாபிதா குரு அருளுடனும் மற்றும் நவகோள்களின் ஆசியுடனும் பஞ்சபூதங்களின் துணையுடனும் மானசீகமான குரு மற்றும் தற்கால குரு என்னும் ஆசியுடன் இந்த நேர ஜோதிட உதாரண ஜாதகங்கள் மூலமாக விரிவான பலன்களை அளிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வகையில் 2025 முதல் 30 வயதை கூட தாண்டாத இந்த நேயர் அவருடைய கருத்துக்கள் இதில் தன்னுடைய ஜாதகத்தினுடைய பதில்களை எதிர்பார்த்து மிகவும் ஆவலுடன் இருப்பது ஜோதிடத்துறையின் ஒரு அதிகமான ஆர்வம் இன்றைய 20ஆம் நூற்றாண்டு இளைஞர்கள் இருப்பது மிக்க மகிழ்ச்சி. அவரை நான் பாராட்டுகிறேன் மற்றும் வாழ்த்துகிறேன். மேலும் இவருடைய ஜாதகத்தினுடைய பலன்களை நாம் இவருக்கு அளிக்கலாம் என ஒரு சாஃப்ட்வேரில் நான் சாதாரணமாக சாஃப்ட்வேர் எதையும் நான் பெற்றிருக்கவில்லை. வெளியிடத்தில் சாஃப்ட்வேர் மூலமாக இவருடைய பிறந்த நேரத்தை வைத்து ஒரு சாஃப்ட்வேரை நம்பி ஒரு ஜாதக ராசி கட்டமும் நவாம்ச கட்டமும் மற்றும் பாகைகள் விவரங்களை நான் பெற்று அவருக்கு பலன்கள் கூறலாம் என எத்தனிக்கும் பொழுது எனக்கு ஏற்பட்ட ஆய்வில் அல்லது எனது அனுபவத்தில் எனக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள் மிகவும் ஆச்சரியமாகவும் அதே சமயத்திலும் ஒரு பிரமிப்பாகவும் இருந்தது. நான் சாதாரணமாக எவ்வளவு கஷ்டப்பட்டு எமக்கு கிடைக்காததை இந்த ஒரு ஜோதிட உலகில் பிரபல்யமான பலரையும் நான் தேடி அலைந்து எமக்கு கிட்டாதவை அனைவருக்கும் கிட்டக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலேயே இந்த உதாரண ஜாதகங்கள் மூலமாக நான் இந்த யூடியூப் மூலமாக கடந்த 2025 முதல் தொடங்கி அனைவரும் பயனடையவும் அனைவருக்கும் வழிகாட்டியாக இருக்க என முயற்சியில் ஈடுபட்டு 16 காணொளி அல்லது பதிவுகள் இட்டுள்ளேன். இவர் தொடர்ந்து எம்மை பின்பற்றி என்னுடைய அனைத்து பதிவுகளையும் பார்த்து ஒவ்வொரு பதிவிலும் என்னுடைய ஜாதகத்தினுடைய பலன்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார். எனவே காலம் அல்லது இடையில் ஏற்பட்ட தமிழர் திருநாள் மற்றும் என்னுடைய வழக்கமான மருத்துவ காரணங்களினால் தாமதம் ஏற்பட்டது. நான் பார்க்கும் பொழுது இவருடைய ஜாதக ராசி கட்டத்தில் இவருடைய பிறந்த நேரம் என்பது காலை 2:33 என துல்லியமாக கொடுத்து இருக்கிறார். அதாவது வீட்டில் இருந்தால் கிராமப்புறங்களாக இருந்தால் நேரம் சரியாக குறித்து கொள்ள மாட்டோம், வசதி இல்லாமல் இருக்கும். மருத்துவமனையாக இருந்தாலும் அந்த மருத்துவர் அல்லது செவிலியர் கூறும் நேரத்தை தான் நாம் கணக்கிடுகிறோம். எனவே இந்த வகையில் இந்த லக்கணமானது லக்கண சந்தியில் இருக்கிறது. அதாவது டிகிரி என்று பார்த்தோம்னால் 120.58, அதாவது கடகத்தை 120 டிகிரி கடந்து 58.58 மகம் நட்சத்திரத்தில் உள்ளே நுழைகிறது சிம்ம லக்கணமாக. எனவே லக்கண சந்தி பிரபல்யமான பல ஜோதிடர்களும் அவர்களுடைய லக்கண சந்தியில் வெகு நாட்கள் கழித்தே தான் இந்த லக்கணம் அல்ல என்பதை கண்டுபிடித்ததாக நான் அறிய வருகிறேன். அந்த வகையில் இவர் லக்கண சந்தியில் இருப்பது ஆன்லைன் மூலமாக இவருக்கு பலன்கள் அளிப்பது தவறான ஒரு முன்னுதாரணமாகிவிடும். ஏனால் நேரில் அல்லது
அந்த வகையில் இவருடைய சகோதரர் மற்றும் பலன்களினுடைய இது இவர் கடக லக்கணமா அல்லது சிம்ம லக்கணமா என பார்க்க வேண்டும். அது நேரில் ஜோதிட பலன்கள் கூறினால்தான் இந்த வகையில் அவருக்கு உபயோகமாகவும் இருக்கும். இந்த வகையில் நானே ஒரு திருவிளையாடல் என்ற ஒரு சினிமாவில் நக்கீரன் அவர் இந்த தர்மிக்கு கடவுள் பரிசு வழங்கும் போது தவறான பாடலுக்கு பொருட்களை அளித்தார், அதற்கு வருந்துவனும் நான் தான் என உரையாடல் நீங்கள் அனைவரும் அறிந்தது. எனவே தவறான ஒரு பலன்களை இந்த பதிவுகள் வழங்க எமக்கு விருப்பமில்லாததால் அவர் நேரில் தொடர்பு கொள்ள கமெண்டில் நான் கேட்டுக்கொண்டு விட்டேன். ஏனென்றால் இந்த வகையில் சூரியன் ஆகப்பட்டவர் புரட்டாசி மாதம் அல்லது 12/10 கன்னியில் இருக்கின்றார். அந்த புரட்டாசி மாதம் முடிய இன்னும் 5 நாட்கள் இருக்கிறது. பாவக மாற்றம் ஏற்பட்டு வரும் ஐப்பசியில் துலாத்திற்கு வந்துவிடும். இருப்பினும் காலபுருஷ தத்துவப்படி தினசரி காலை சூரிய உதயம் என்பது 6:11 எனவும் ஐஎஸ்டி அதாவது ஸ்டாண்டர்ட் டைம் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஐஎஸ்டி டைம் கரெக்ஷன் என இருக்கிறது. அந்த வகையில் டைம் கரெக்ஷன் பண்ணால் வேறு சாஃப்ட்வேரில் வேறு மாதிரி லக்கணம் மாறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. அல்லது இவருடைய பிறந்த நேரத்தை குறிப்பவர்கள் தவறாக குறித்து இருக்கலாம். ஏனால் லக்கண சந்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்திற்கு தவறான பலன்கள் கூறி அந்த பாவத்தை நான் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. மேலும் இந்த ஜாதகத்தில் கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் செவ்வாய் என்பவர் கடகத்தில் நீச்சம் பெற்றுள்ளார். அதாவது இந்த சாஃப்ட்வேரில் இந்த சிம்ம லக்கணமாக நாம் பார்க்கும் பொழுது ஒளியற்ற நிலையில் அனைத்து கிரகங்களும் உள்ளன. செவ்வாயானவர் கடகத்தில் நீச்சம் அடைந்து விடுகிறார். லக்னாதிபதி என்பவர் சூரியனுக்கு பகை. சூரியனுடைய இல்லத்திலேயே சுக்கிரன். மேலும் சூரியன் சந்திரன் இணைந்து அமாவாசை யோகமா அல்லது துரதிர்ஷ்டமா என 2 பதிவுகள் நான் போட்டு உள்ளேன். அதற்கு அடுத்தபடியாக ராகு என்று எடுத்துக்கொண்டால் அந்த வகையில் அந்த கிரகணம் என ஆக மொத்தம் கிரகணத்தில் மாற்றி உள்ளது. எனவே கிரகண தோஷம், அமாவாசை தோஷம். மேலும் ஒவ்வொரு டிகிரி பாகை ஏற்பட்டு பார்த்தீங்க என்றால் ஒவ்வொரு கிரகமும் சூரியன் பார்த்தீர்கள் இருந்து ஒவ்வொரு கிரகமும் ராகு பார்த்தீங்க என்றால் 3 டிகிரி வித்தியாசங்கள் தான். ராகு 163, புதனாகப்பட்டவர் 160 இவர் 3 டிகிரி பாகை 160 163. சந்திரனாகப்பட்டவர் 166, அதிலிருந்து 3 டிகிரி. எனவே சந்திரனிலிருந்து சூரியனை எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு 9 டிகிரிக்குள் சூரியன் இருக்கின்றார். இந்த 4 கிரகங்களும் 3 டிகிரி, 3 கிரகங்கள் 3 டிகிரி வித்தியாசத்திலும். மேலும் இந்த வகையில் கிரகணம் மற்றும் அமாவாசை என பலன்கள் கூறினால் அது தவறாகிவிடலாம். அல்லது பலன்களை கூற நான் மிகவும் யோசித்து அவரை நேரில் அணுக கேட்டுக்கொள்வதுடன் நான் இந்த இலவச மற்ற ஜோதிட ஆர்வலர்கள், அதாவது என்னை பின்பற்றும் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்கள் பயனடைய வேண்டும் என ஒரு குறிக்கோளில் நான் கடந்த 3 ஆண்டுகள் யூடியூப்பிலும் விழிப்புணர்ச்சி மற்றும் ஆய்வு சிந்தனை என பல பகுதிகள் இருந்து உதாரண ஜாதகங்கள் மூலமாக 2025 4ஆம் ஆண்டு துவக்கத்திலிருந்து ஆரம்பித்து உள்ளேன். இது பயனளிக்கும் வகையில் எல்லோருக்கும் விழிப்புணர்ச்சிக்காகவும் வழிகாட்டலுக்காகவும் மற்றும் அவர்களுக்கு பயன்படும் வகையில் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் என்னுடைய தொடர்பு கொடுத்தால் இலவசம் என
வரிசை கட்டி நின்று விடுவார்கள். எனவே என்னுடைய 50 ஆண்டு கால ஆய்வில் நானும் சிறு பிராயத்தில் எவ்வளவோ பிரபல்யங்களை எல்லாம் நான் அணுகி எனக்கு யாரும் சரியான ஒரு வழிகாட்டல்கள் கிடைக்காத ஒரு காரணத்தினால், மேலும் யாரெல்லாம் ஜோதிடர் என ஒரு தொழில் பற்றி பார்க்கும் பொழுது இந்த ஜோதிடத்தில் விதி மதி கதி என்று ஒரு பகுதி உள்ளது. அது இல்லாமல் யாரெல்லாம் ஜோதிடர், முதல் தர ஜோதிடர், யாரெல்லாம் 2ஆம் தர ஜோதிடர் என பட்டியலில் இவரை பொறுத்தவரை 30 ஆண்டுகளோட 96இல் பிறந்துள்ளார். 29 ஆண்டுகள் தான் ஆகிறது. இவருடைய ஜாதக பிரகாரம் சிம்ம லக்கணம். நிச்சயமாக ஒரு 2ஆம் தர ஜோதிடராக வருவதற்கான அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அதே கடக லக்கணமானாலும் இவர் முதல் தர ஜோதிடராக ஆவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஏனால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு பாவகம்தான். அந்த வகையில் கடகமானாலும் இவர் ஒரு சிறந்த முதல் தர ஜோதிடர், அல்லது சிம்மம் என்றாலும் 2ஆம் தர ஜோதிடராக எதிர்காலத்தை விளங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த கட்டத்தை வைத்து பார்க்கும் பொழுது 2ஆம் இடம் என சூரியன், புதன் மற்றும் சந்திரன், ராகுனுடைய இணைவு, வாக்குஸ்தானாதிபதி புதன் மற்றும் மூலத்திரிகோணத்திலேயே உச்சம் பெற்று உள்ளதும், சனி வக்கரம் பெற்றுள்ளதும், ராகு கேதுக்கள் உன்னுடைய ஒரு வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய வாக்கு மிக பிரபல்யமாக இருக்கும் என்பது அனைவரும் அறிந்ததே. அதே சமயம் சனியினுடைய பார்வை, அதே சமயம் இந்த ஒளியற்ற அமாவாசை என்ற ஒளியற்ற அல்லது கிரகணம் என்ற ராகுவின் பீடிப்பதனால் ஒளி இழந்த சூரிய சந்திரன் மற்றும் சூரியன் அருகாமையிலேயே வலம் வரக்கூடிய புதன் அனைத்தும் உன்னுடைய விழலுக்கரித்த நீராக ஒரு இருட்டில் எதை தேடினாலும் நமக்கு எதுவும் கிடைக்காது. இந்த வகையில் நானும் என்னை பற்றி அறிந்து கொள்ள அதிகமான தேடல்கள், என்னுடைய யூடியூப் தேடல்கள் என்ற தலைப்பிலேயே நான் இதுவரை வலம் வந்து கொண்டுள்ளேன், ஆய்வு மற்றும் தொடர்ந்து. எனவே இந்த ஒரு தவறான இந்த ஜாதகருக்கு வழிகாட்ட விரும்பாததால் இந்த பதிவுகளை நான் இவருக்கு முழுமையாக வழங்கவில்லை. மேலும் 5 பூர்வ புண்ணியம், கடவுள் மற்றும் இவருடைய குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஒருவரே பலவான் என என்னுடைய ஒரு நம்பிக்கை. எனவே குரு மட்டும்தான் அவருடைய முழு பலமுடன் இருக்கிறார். மற்ற கிரகங்கள் எல்லாம் ஒளியற்ற கிரகங்களாக செவ்வாய் நீச்சமடைந்துள்ளார். லக்கணத்தையே பகை வீட்டில் இருந்து சுக்கிரன் பலம் இழக்கிறார். சூரியனும் சந்திரனும் அமாவாசை என ஒளி அற்ற நிலையில் உள்ளார்கள். புதன் சூரியனுக்கு அருகாமையிலேயே உள்ளவர். அவரும் மூலத்திரிகோணமாகி உச்சமானாலும் ராகுவை கிரகணம் பிடித்ததால் அவரும் ஒளி இழக்கிறார். சனியினுடைய பார்வை, சூரியனுக்கும் சனிக்கும் உங்களுடைய பகை பற்றி உங்களுக்கு தெரியும். எனவே ராகு கேதுக்கள் 1, 7, 2, 8 ராகு கேதுக்களினுடைய பிடித்த ஜாதகங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் என்பது ஜோதிடம் ஓரளவுக்கு தெரிந்த ஜோதிட ஆர்வலருக்கு தெரிந்த விஷயம்தான். எனவே 1, 7, 2, 8 ராகு கேது இருப்பவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு அவர்கள் பல ஜோதிடர்களை அணுகி அவர்களை பற்றி அவர்களுடைய ஒரு தெளிவான புரிதலுக்கு வருவதற்கு நீண்ட காலமும் பொருளும் மற்றும் காலமும் விரயம் ஆகும் என்பது அனைவரும் அறிந்ததே. அந்த வகையில் நானும் ஒருவன். கடந்த 50 ஆண்டு கால தேடல்களில் எம்மை கிடைக்காத ஒரு தேடல்கள் மற்றவர்களுக்கும் கிடைக்கட்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலேயே இந்த ஒரு வழிகாட்டி விழிப்புணர்ச்சி பதிவுகளை தொடர்ந்து செய்து கொண்டு உள்ளேன். யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறவும், யாம் பெற்ற சிரமங்கள் வையகம் பெறக்கூடாது என்ற நோக்கில் என்னுடைய பொருள் சம்பாதிப்பதே நோக்கமாக இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனும் உணவு, உடை, இருப்பிடத்திற்காகத்தான்
ஏதாவது ஒரு கர்மா செய்து அவரவர்களுடைய பிழைப்புக்காக அவர்கள் அன்றாடம் இயங்கிக் கொண்டு உள்ளார்கள் இப்பிரபஞ்சத்தில். அதை தவறு என நாம் கூற முடியாது. அதை நியாயமான வழியில் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கொள்கை. எனவே இந்த வகையில் நாம் பார்க்கும் பொழுது இந்த ஒரு உடைய ஜாதகருடைய பலன்கள் இதுதான் என இறுதியிட்டும் கூற முடியாத நிலையில் உள்ளதை இவருக்கு தெரியப்படுத்தும் நோக்கத்திலேயே இந்த பதிவு ஆகும். எனவே சாஃப்ட்வேர் மாறுகிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது காலபுருஷ தத்துவத்தின்படி நான் சில விஷயங்களை சமீப காலமாக கண்டுபிடித்தேன். பலன் அளிக்காத ஒரு இருளில் தேடினால் எதுவும் கிடைக்காது. எனவே இருளில் எதையும் தேடினாலும் நாம் எதையும் கண்டுபிடிக்க முடியாது. இருள் கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் இருள் கிரகங்கள் ஆகிவிட்டதோ அல்லது பீஸான பல்ப் என சொல்லலாம், ஒளியற்ற கிரகங்கள் என்ன சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை ஒளியுள்ள கிரகம் குரு ஒருவரே என்பது என்னுடைய அபிப்பிராயமாகும். எனவே குரு லக்னத்தை பார்க்கிறார் 9ஆம் பார்வையாக. மேலும் 5ஆம் பார்வையாக 9ஆம் பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார். ஆனாலும் 5, 8 குரு பாதி நன்மையும் பாதி தீமையும் தான் செய்வார் என்பது என்னுடைய அபிப்பிராயமாகும். எனவே இவர் என்னுடைய லக்னம் அல்லது பிறந்த நேரத்தை சரி பார்க்க வேண்டி உள்ளதால் முழுமையான இவருடைய ஜாதகத்துக்கான முழு பலன்களை நான் இங்கு அளிக்கவில்லை என்று திரும்ப கூறிக்கொண்டு அவருடைய தொடர்புக்காக நான் இந்த வீடியோ வெளியிட்டு கொண்டுள்ளேன். எனவே அவர் என்னை மட்டுமல்ல அல்லது என்னைவிட அதிகமாக இந்த ஜோதிடத்தில் புலமை பெற்ற யாரோ ஒரு ஜோதிடரை அணுகி இவருடைய நேரம் அல்லது லக்கண சந்தியில் உள்ள இவர் லக்கணத்தை சரிபார்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு லக்கண சந்தியில் உள்ளது. எனவே இவர் லக்கணம் அல்லது நேரம் தவறாக குறிப்பிட்டிருக்கலாம். அதே சமயம் காலபுருஷ தத்துவப்படி என்னுடைய சந்தேகம் வருவதற்கு காரணத்தையும் நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். காலபுருஷ தத்துவப்படி மேசத்தில் தினசரி சூரிய உதயம் 6 மணி மேசத்தில் என எடுத்துக்கொண்டால் இந்த புரட்டாசி மாதம் என்பது 6 மணிக்கு அவருக்கு சூரிய உதயம், அதாவது கன்னியில் எனவும் நாம் அறிய வருகிறோம். எனவே மேசத்தில் சூரிய உதயம் என்றால் இந்த புரட்டாசி மாதம் எடுத்துக்கொண்டால் காலபுருஷ தத்துவப்படி 6 மணி சூரிய உதயம், 6:11 அன்றைய சூரிய உதயம் என்றால் அதுக்கு முந்தைய சிம்மத்தில் 4:11 6:11 வரை அவர் சிம்ம ராசியில் இருந்திருப்பார். எனவே சூரிய உதயம் என்பது புரட்டாசி மாதம் காலபுருஷ தத்துவப்படி 6:11 சூரிய உதயம் கன்னியில். அந்த வகையில் பார்க்கும் பொழுது சிம்மத்தில் 4:11 6:11 வரை பிறந்தவர்களுக்குத்தான் சிம்ம ராசி சிம்ம லக்னம் வரும். இந்த வகையில் நானும் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு நானும் பல உடைய தேடல்களில் கண்டு பிடித்தவைகள். அதே மாதிரி 2:11 4:11 வரை கடக லக்னம் ஆகும். எனவே இவருடைய கொடுத்த நேரம் சரி என்றால் இவர் கடக லக்கணம் அல்லது நேரம் தவறாக கொடுத்திருக்கலாம். எனவே கடகம் என்றால் 2:11 4:11 வரை, சிம்மம் என்றால் 4:11 6 வரை, 4 to 6 சிம்மம். இவர் கொடுத்திருப்பது 2:33 என குறிப்பிட்டுள்ளார். எனவே சூரிய உதயம் கன்னியில் புரட்டாசி மாதம் 6:11 உதயம் ஸ்டாண்டர்ட் ஐஎஸ்டி பிரகாரம் இந்த சாஃப்ட்வேர் கூறுகிறது. ஐஎஸ்டி ஈஸ்ட் 5:30 இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் என நேர மண்டலத்தை குறிப்பிடுகிறது சாஃப்ட்வேர். அதே மாதிரி அந்த சூரிய உதயம் காலை 6:11, சூரிய அஸ்தமனம் 5:58 என இந்த சாஃப்ட்வேர் குறிப்பிடுகிறது. எனவே சாஃப்ட்வேர் வித்தியாசப்படலாம். ஆனால் இந்த
லக்கண சந்தியில் உள்ளதால் லக்கணத்தை விட்டு இந்த லக்கணமானது 120 டிகிரி புள்ளி 5834 வினாடிகள் மகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இவருக்கு அந்த சிம்ம லக்கணத்திற்குள் நுழைகிறது. என்னால் 58 பாகைகள் தான் நிமிடங்கள் என எடுத்துக்கொண்டாலும் ஒரு நேரம் தவறாக குறிப்பிடலாம், குறித்தவர்கள் தவறாக குறித்திருக்கலாம். எனவே பலன்களை நேரில் கூறும்பொழுதுதான் அவருக்கு இந்த அதாவது சகோதரர்கள், மூத்த சகோதரம், இளைய சகோதரம் மற்றும் என்னுடைய பலன்களை எல்லாம் நேரில் ஜோதிட பலன்களை கூறும்பொழுதுதான் அவரை அவருடைய சரிபார்க்க முடியும். சாஃப்ட்வேர் மற்றும் அல்லது அவர் கொடுக்குற நேரத்தை வைத்தும் பலன்கள் யாரும் கூற மாட்டார்கள். தவறாக இருப்பதற்கு நிறைய 90% மேல் நேரம் தவறு அல்லது லக்கணம் தவறு என்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அருகாமையுள்ள பிரபல்யமான ஜோதிட அநீதி லக்கணம் சந்தியில் உள்ளது. லக்கணத்தை சரிபார்க்க வேண்டியது. இவருக்கு சரியான லக்கணத்தை கண்டுபிடித்து இவர் பலன்களை ஜோதிடர்கள் மூலமாக பார்க்க நான் அறிவுறுத்துவதற்காகவே இந்த பதிவை இடுகிறேன். என்னுடைய அறிவில் தெரிந்தவரை காலபுருஷ தத்துவப்படி சூரிய உதயம் புரட்டாசி மாதம் 6/11, கன்னியில் என்றால் சிம்மத்தில் 4/11 6/11 வரை பிறந்தவர்கள் மட்டுமே சூரியனுடைய சிம்மத்தில் இருக்க முடியும். எனவே 4/11 to 6 4 to 6 பிறந்தவர்கள் மட்டுமே சிம்ம லக்கணமாக இருக்க முடியும். 2 to 4 பிறந்தவர்கள் கண்டிப்பாக கடக லக்கணமாகவே இருக்க முடியும் என்பது இவருக்கு கடக லக்கணம் என கூறி இவருக்கு பலன்கள் எடுத்து சொல்வதா அல்லது சாஃப்ட்வேர் மூலமாக சிம்ம லக்கணம் என வந்ததை வைத்து இவருக்கு சிம்ம லக்கணம் எனவே என்னுடைய பழைய காலத்து பதிவுகளில் லக்கணத்தை வைத்து விதியை வைத்து பலன் கூறுவதா அல்லது மதியை வைத்து சந்திரன் நின்ற இடத்தை வைத்து பலன்கள் கூறுவதா, மேலை நாடுகளில் சூரியன் நின்ற இடம் கதி நின்ற இடத்தை வைத்து ஜோதிடம் கூறிக்கொண்டுள்ளார்கள். அதை வைத்து விதி மதி கதி என்பது மிகவும் நான் ரசித்து ருசித்து படித்த ஒரு அத்தியாயமாகும். இந்த வகையில் நானும் பிரபல்யமான பலருடைய சில பேர் இன்றைய 20ஆம் நூற்றாண்டில் பல பேருடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்து நானும் ஜோதிடர் ஆகிவிட்டேன், நானும் ரவுடிதான் என கூறுவது பெருத்து வருகிறது. எனவே யூடியூப்பை பார்த்தே ஜோதிடர் ஆனேன் என்ற கூற்று ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. ஒரு 10 ஆண்டுகளாவது அனுபவம், பல பந்தயங்கட்டி எனக்கு 50 ஆண்டுகளுக்கு முன் ஒரு சொற்ப தொகைக்கு எனக்கு ஜோதிடம் கூறினார். அவர் வழியிலேயே நானும் பந்தயம் கட்டி சில பேருக்கு சொல்லி அது நடந்தது என்றால் நான் பந்தயம் கட்டிய தொகையை கேட்பேன் என என்னிடமிருந்து அந்த பலன்களை மறைத்தவர்களும் உண்டு. எனவே பெருமைக்காக கூறுகிறேன் என வேண்டாம். அமாவாசையை பற்றி மற்றவர்கள் கூறுவதை நான் குறை கூறவில்லை. அமாவாசை என்னுடைய கோடியாக கொட்டும் என்பதற்கு 2 வீடியோக்கள் கடந்த காலத்தில் நான் உதாரண ஜாதகங்கள் மூலமாக வெளியிட்டுள்ளேன். எப்படி அமாவாசை என்பது கோடியாக கொட்டும் என்பது அவரவர்களுடைய கிரகணம், இருக்குமிடம், பார்வை மற்றும் பல வகையை வைத்து நிர்ணயம் செய்ய வேண்டும். மூலத்திரிகோண உச்சமாக இருந்தால் உடனே கொட்டு என்று கொட்டும் என்று யாரையும் ஏமாற்றாதீர்கள். எனவே இந்த ஏமாற்று உலகில் பல வகைகள் உள்ளன. நியாயமான முறையிலும், அதாவது நாம் சம்பாதிக்கும் ஒவ்வொரு பைசாவும் நேர்மையான வகையில் இருக்க வேண்டும் என்பது எனது கொள்கை. எனவே இந்த வகையில் நான் யார் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் குறை கூறியோ நான் இந்த பதிவில் அதனை குறிப்பிடவில்லை. நானும் 50 ஆண்டுகளாக இந்த ஜோதிட உலகில் பல ஜாம்பவான்களை தேடி எம்மை பற்றி தெரிந்து கொள்ள பொருட்செலவு காலச்செலவு தான் நான் விரயமானதே உடைய எனக்கு சரியான யாரும்
வழிகாட்டவில்லை என்பதை இந்த பதிவின் மூலமாக இந்த இந்த ஜாதகனுடைய பதிவு மூலமாக உலகறியச் செய்வது எனது நோக்கமாகும். இருந்தால் என்னுடைய விஸ்வாமித்திரர் மற்றும் சுக்கராச்சாரியார் பிரம்மரிஷி பட்டம் பெற்ற பொழுது யாருக்கும் தலைவணங்காத அவர் அந்த தலைவணங்கிய பின்னே அந்த பிரம்மரிஷி என பட்டம் பெற்றார் என்றும், புதனை பற்றிய நவகிரகங்களுடைய வரலாறுகளையும் நான் என்னுடைய மற்றும் ஆன்மீகம் மட்டுமே ஜோதிடம், ஆன்மீக பஞ்சபூதங்களினுடைய முயற்சியாலும் நவகோள்களினுடைய வழிகாட்டுதல் தான் நமக்கு விதிமதி கதி செயல்படும். எனவே பிறந்த நேரத்தில் இருந்த கூடிய என்னுடைய ஸ்தான பலன்களா அல்லது தற்காலம் இவர் சந்திர திசையில் பிறந்தார், இவர் பிறந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய செவ்வாய் திசை, அதற்கு அடுத்த திசைகள் குரு திசை இவருக்கு பயனளிக்குமா என பார்க்க வேண்டும் என்பது ஒரு சிலவருடைய இது. எனவே கோச்சார பலன்களா எந்தெந்த பலன்களையும் சீர்தூக்கி எது அவருக்கு சாதகமாக இருக்கிறதோ அந்த வகையில் கோச்சாரமா, ஸ்தான பலனா அல்லது தசாபுத்தி பலனா என ஆய்வு செய்து ஒரு ஜோதிடர் பலன்களை கூற வேண்டும். அந்த வகையில் இவர் காலபுருஷனுக்கும் பார்த்தாலும் 6ல் 4 கிரகங்கள் மறைகிறது. சுகஸ்தானாதிபதி என காலபுருஷ தத்துவப்படி பார்த்தாலும் 4ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெறுகிறார். 6 காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்தில் 4 கிரகங்கள் கிரகணமும் அமாவாசையினால் இவருக்கு பலம் ஒளி இழக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக உடைய 9ஆம் இடம் காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் மட்டுமே இவருக்கு தெளிவாக உள்ளது. காலபுருஷத்தினுடைய பலன்களே இவருக்கு நான் தற்பொழுது இங்கு இந்த இடத்தில் கூறுகிறேன். காலபுருஷத்தினுடைய 12ஆம் இடத்தில் சனியும் கேதுவும் பலம் இழந்து மறைந்து விடுகிறார்கள். எனவே 4ஆம் இடமும் சுகஸ்தானமும் நீச்சம் பெற்று லக்னாதிபதி பகை பெற்று அமாவாசையில் ஒளி இழந்து கிரகணத்தில் அனைத்து ஒளியும் இழந்த இந்த ஜாதகர் குரு ஒருவரே உடைய சுய ஒளியில் உள்ளார். அதுவும் இந்த சுய ஒளி என்பது சூரியனிலிருந்து வரப்பெற வேண்டும். அவரும் சரிவர ஒளி பெற்றுகிறாரா என்பது அவருடைய வாழ்நாளில் அவர் அனுபவிக்கும் பலன்களை வைத்து கூற வேண்டும். எனவே சுபமங்கலம், வாழ்க வளமுடன். எம்மை தொடர்பு கொண்டு அவருடைய சந்தேகங்களோ அல்லது அவருக்கு அருகாமையில் உள்ள பிரபல்யமான ஒரு ஜோதிடர்களை அணியோ லக்கண சந்தியில் இருக்கக்கூடிய அவர் லக்கணத்தை சரிபார்த்து அவருடைய அருகாமையில் இந்த வயதில் இவர் ஆர்வமாக இருப்பது எனக்கு 20ஆம் நூற்றாண்டில் மிக சந்தோஷம். அவர்களை பாராட்டுவதற்காகவும் வாழ்த்துவதற்காகவுமே இந்த பதிவை நான் வெளியிடுகிறேன். எனவே தவறான ஒரு வழிகாட்டக்கூடாது, தவறான ஒரு பலன்களை கூறக்கூடாது என்ற நோக்கத்தில் நான் இந்த பதிவை சுருக்கமாக உங்களுக்கு உலகறியச் செய்ய வேண்டும். அல்லது நான் தேடிய தேடல்களில் எமக்கு கிட்டாதவை இவருக்கு கிட்டட்டும் என நல்லெண்ணத்தில் வழிகாட்டியாக நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தொடரும்.